சார்ஜர் சீக்கிரமாக டவுன் ஆகிடுது. யாரும் என் ஃபோனை ஹேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறேன் நான். இல்லைன்னா புது ஃபோன் வாங்கணும். எப்போ வாங்குவேன்னு தெரியாது. இன்றைக்கி நான் ஒருத்தங்க காலில் வந்து ஆனைக்கால் நோய் இருக்கிறத பார்த்தேன். அவங்க கால் வந்து பெருசாக வீங்கி இருந்தது. ஆனைக்கால் நோய் வந்து எதனால் வருது? கொசுனால தானே வருது. இன்றைக்கி அவங்கள பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு 3 பேருக்கு வந்து 3 பேர் இது வரைக்கும் சாத்தனூரில் நான் பார்த்துக்கேன். 2 ஜென்ஸாக. ஆனால் இவங்கள சாத்தனூரில் தான் பார்த்தேன். ஆனால் வந்து இவங்க சாத்தனூர் கிடையாது, சொற்பனந்தல். சரியா? நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்ம சுற்றி இருக்கவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். பாய்ண்ணா. நாம் வந்து ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. கஷ்டமாக இருந்தது, அது வலிக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டி கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. செப்பல்லாம் புது செப்பல்லாம் வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு காமிச்சாங்க. அவங்க செப்பல் பிஞ்சிச்சு சொன்னாங்க. ஆக்சுவலி என்னென்னா, என்கிட்ட காசு இல்லை. ஆக்சுவலாக அவங்க காசு வந்து எதிர்பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியுது. பட் என்னால் வந்து இப்போ கொடுக்க முடியல, சமாளிக்க முடியல. ஸோ பாவமாக இருந்தது. அவங்க அவ்வளோ பேசி என்கிட்ட காசு கொடுக்க முடியலேன்னு. ஏன்னா நான் நாய்களுக்கு வந்து அரிசி வாங்கிறதுக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். அது தனலட்சுமி அக்காவுக்கு 600 ரூபா கொடுக்கணும். அப்புறம் ரேஷனில் அரிசி வாங்கினோன்னா ஒரு 200 ரூபா வேணும். அடுத்து எங்கள் அம்மா என் தம்பிக்கு அரிசி வாங்கிறதுக்கு கொடுத்த காசை வந்து நான் ரொட்டேஷன் பண்ணிட்டேன். ஸோ 1000 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதம் முழுக்க ஓட்டணும். இவ்வளோ செலவுகள் இருக்குது. ஆனால் ஈஸியாக என்கிட்ட வந்து சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என் கஷ்டம் தெரியாதுல்ல. ஆனால் அதான் அப்படியே விட்டுற முடியாது, ஏதாச்சும் பண்ணுவோம். அப்புறம் அந்த அம்மா ஜாக்கெட் கிழிஞ்சிட்டு இருந்தது. யாராச்சும் ஜாக்கெட் ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்லுங்கள். ஜாக்கெட் வேணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கதை இல்லை. இன்றைக்கி கதை மைண்ட் அப்செட்டாக இருக்குது. செம்போத்து பார்க்கல இன்றைக்கி நான். ஃபீலிங் சேடு. அவ்வளோதான். காற்றோடு குழலாட கார்குழலாட காதோறும் லோலாக்கு சங்கதி பாட. இன்னைக்கு ஒரு தாத்தா என்னை கையெடுத்து கும்பிட்டாரா, எனக்கு அழுகையாக வந்துச்சு. ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படி தோணுச்சு. ஒரு முறை அப்படி தான் என்ன